குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். மீனராசி கர்ம வினை தீர எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபடும்? நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். செலவுக்கு அஞ்சாதவர்கள் ஏன் சொல்லுங்க, இவர்களுக்கு 2ஆம் அதிபதியும் மகிழ்ச்சியாகவே தன்னை சுற்றி இருப்பவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சி 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 வைத்துக் கொள்ளும் சக்தி படைத்தவர். தாயே, எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல கணவர் வேணும், கேட்காமல் அருள் புரியக்கூடிய ஒரு ராசி மீனராசி. இவர்களுக்கு கனவு பலிதம் 100 விதம். எனக்கு தெரிந்தவரை உங்களுடைய கருத்து 40 வயதுக்கு மேல் இவர்கள் உங்களுக்கு எந்த வழியில கர்மா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். மீனராசி கர்ம வினை தீர எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபடும்? அருமையான கேள்வி. மீன ராசி அப்படின்னாலே நம்ம பொதுவாக மீன ராசின்னு சொல்லிடுறோம். காலபுருஷனுடைய 12வது ராசி. இந்த 12 அப்படிங்கிறத நம்ம கால்கள், கொலுசு இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். இங்கே சுக்கிரன் உச்சமாயிடுறார், புதன் நீச்சமாயிடுறார். ஆனால் இங்கே இவங்க ஆக்டிவேட் செய்ய வேண்டியதே புதனை அதிகப்படுத்தணும், சுக்கிரனை கம்மி பண்ணணும். ஆனால் அது நடக்காது. இவர்களுடைய சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு 3ஆம் அதிபதியும் இவர்களுக்கு 8ஆம் அதிபதியும் இவர்கள் வீட்டில் உச்சமடைகிறார்கள். சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா, செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கணும். 3ஆம் இடம் செல்ஃபோன். எனக்கு தெரிந்து மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பென்ட்ரைவை காணணும் தொழாதவங்க ஆளே கிடையாது. அந்த பென்ட்ரைவ் அங்கே வச்சுருந்தேன், இல்லைன்னா யார்ட்டையாவது வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்று செல்ஃபோனு கீழே உடையிறது, கம்யூனிகேஷன் தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். டவர் இவங்க மட்டும் கிடைக்காம போகும், இவங்களுக்கு மட்டும் ஃபோனுக்கு மட்டும் டவர் வராது. என்ன உண்மையாகவே நடக்கிற சம்பவம், அந்த இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இவர்கள் ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு கட்டிவிட்டு எக்ஸ்ட்ராவா இவங்க ஒரு அந்த ஆண்டனா வச்சாதான் ஒய்ஃபை கிடைக்கும். 3ஆம் இடம். இவர்கள் 2500 ரூபாய்க்கு ஒரு சட்டையை ஆசைப்பட்டு எடுத்து ஒரு நாள் போட்டுட்டு 10ஆம் போயிடும். இந்த சுக்கிரன் வச்சு அது விலையை காமிக்கும். 7000 ரூபாய்க்கு 8000 ரூபாய்க்கு செருப்பு எடுத்து விட்டு காணாமல் போய்விடும். அது 12 வேலை செய்யும். அப்புறம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னின்று தன் செலவை செய்துவிட்டு வீட்டில் உட்காந்து யோசிப்பாங்க, நம்ம முதல்ல செலவு செஞ்சிட்டோமோ அப்படி. செலவுக்கு அஞ்சாதவர்கள் ஏன் சொல்லுங்க, இவர்களுக்கு 2ஆம் அதிபதியும் காலபுருஷ 8ஆம் அதிபதியும் செவ்வாய், 3ஆம் அதிபதியும் இவர்களுக்கு காலபுருஷ 7ஆம் அதிபதியும் இவர்களுக்கு 8ஆம் அதிபதி. இவர்களுக்கு நண்பர்கள் குறைவின்றி இருக்கும், நிறைய நண்பர்கள். ஆனால் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு சைலண்ட் பிளானட்டே இங்கே நீச்சம். 7ஆம் அதிபதியான புத பகவான் நீச்சம். இன்னொரு விஷயம், டெத்து பிளானட்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது இறந்து விடும், வேலை செய்யாது. அஸ்தங்கம் உங்களுக்கு தெரியும், அஸ்தங்கம் மாதிரியே டெத்து பிளானட்னு ஒன்று இருக்கு. இப்ப சுக்கிரன் சந்திரன், இப்ப பெரும்பாலும் மீனராசிக்காரங்க சந்திரன் மீனத்திலே தான் இருக்கும். அங்கே சந்திரன் சுக்கிரன்ல அந்த சுக்கிரனுக்கு வேலை கம்மி. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இந்த மீனராசிக்காரர்கள் தயாள குணம் படைத்தவர்கள். வேலைக்கு ஆள் வைத்தால் அவர்களை முதலாளி போல் நடத்துவார்கள். எப்பா நீ வேற சின்ன கடையில் போய் சாப்பிட்டு வா, யாரா இருந்தாலும், ஒரு சினிமாவில் இருந்தாலும் ஒரு கம்பெனியில் இருந்தாலும், வேலைக்காரர்கள் நமக்கு முதலாளிகள் என்று மரியாதை கொடுத்து நடத்தக்கூடியவர்கள். மகிழ்ச்சியாகவே தன்னை சுற்றி இருப்பவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சி 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 வைத்துக் கொள்ளும் சக்தி படைத்தவர். இவர்களுக்கு கர்ம வினை பயன் பிரகாரம் இவர்களுக்கு பெரும்பாலும் தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லும் போது புரியும்படி சொல்வார்கள். ஆனால் அவர்கள் புரியாமல் தவறு செய்வார்கள். அது ஒரு பெரிய வேதனையாகவே இவங்களுக்கு பதிஞ்சு. நான் தான் படித்து சொன்னேன், காலையில் 6 மணிக்கு பஸ் வராது, அப்புறம் எதுக்கு நீ 5 மணிக்கு வந்தேன்னா, இல்லை வந்துட்டா. இந்த மாதிரி இவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர். ரொம்ப கஷ்டம். இவங்களை இவர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வார்கள்.
அது இவங்க பாக்கியம். இவர்களை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள், அது இவர்களுடைய கர்மவினை. இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், மனசு கஷ்டம். யாருக்கும் அஞ்சாமல் எதையும் கொடுப்பார்கள். அது என்ன பின்னுங்க, அது என்ன பாஸ்வேர்டு, இதாப்பா பாஸ்வேர்டு, எப்போ அது எவ்வளோ ஆச்சு, அந்த மாதிரி ஒரு டோன்ட் கேர் மாஸ்டர்ஸ். எதுக்காகவும் எப்போதும் பயப்படாதவர்கள், குரு ஆட்சி வீடாக இருப்பவர்கள். இவர்களுக்கு 4ஆம் அதிபதி புதன், அது அங்கே நீச்சமாகிறனால ஒரு வீட்டை போராடி வாங்கி, ஒரு வாகனத்தை போராடி வாங்கி சுயமாக சம்பாதித்த பணத்தை வைத்து நடு வயதுக்கு மேல் அதை அருமையான வீடாக மாற்றுவார்கள். ஒரு சம வயதுக்கு மேலே ஒரு நல்ல வீடாக மாற்றுவாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியனாக வருவதனால் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். உணவு விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடம்பில் சூடு அதிகம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் குளிர்ச்சியான உணவு, மோர் கண்டம் அடிக்கடி குடிக்கிறதும், தலைக்கு ஆயில் பாத் எடுக்கிறதும் இவர்கள் கொஞ்சம் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். மீனராசிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்காமலே தெய்வம் இவர்களுக்கு அருள் புரியும். தாயே எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல கணவர் வேணும்னு கேட்காமல் அருள் புரியக்கூடிய ஒரு ராசி மீனராசி. ஏன்னா நல்ல மனசுக்காரங்கன்னு யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா அதில் மீனராசி இருக்கு. ஏன்னா மீனராசிக்கு அவ்வளோ அற்புதமான விஷயம். இவர்களுக்கு சுக்கிரன் உச்சமாவதனால் படிப்பில் மிக கவனமாக இருப்பார்கள். இளம் வயசில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னமோ அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனால் போக போக படிப்பில் ஆர்வம் பெற்று நல்ல மனநிலைக்கு வருவார்கள். ஒரு புதிய நபரை பழகினால் கூட பல ஆண்டுகள் அவர்களோடு வாழ்ந்தது போன்று நெருங்கி விடுவார். ஒரு புது நபர், இன்னைக்கு காலைல தாங்க அவர் கூட பழகினேன், என்னமோ அவர் எனக்கு பல ஆண்டுகள் வந்த மாதிரி அவர் பழக்க வழக்கத்துக்கு ஆயிட்டார். வார்த்தைகள் அழகாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பெற்றிருப்பார்கள். இவங்க ஒரு விஷயத்தில் இவங்களை ஜெயிக்க வச்சாச்சு, சும்மா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாரு, ஏங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. வாழ்நாள் முழுவதும் அவர்களிடம் கைகட்டி வாய்ப்புத்தி அவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு அடிபணிந்து நடப்பார்கள். அதுலேயும் சில வாத்தியாரெல்லாம் கிடைச்சிருவாங்க, நீ பேசாமல் பயாலஜி எடுப்பா, டாக்டர் ஆயிரப்பா. அந்த வாத்தியார் காலம் மறைந்தும் அவர்களுக்கு விசுவாசியாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்திற்கு சொந்தக்காரர்கள், ரொம்ப நல்ல ஆட்கள். இவர்களுக்கு தைரியம் என்பது இயற்கை கொடுத்த வரம், எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க. கால்பந்து வீரர்கள், பெரும்பாலும் விளையாட்டில் பெரிய இடத்திற்கு போனவர்கள், கேப்டன்ஷிப் போனவர்கள், கடலில் பயணம் செய்பவர்கள், அதில் கேப்டன் ஆகிறவர்கள், பெரும்பாலும் பயணங்களில் தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வார்கள். பயணம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இசை எப்போதும் கேட்டுக்கொள்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். பயணத்துல தான் அவங்க நிறைய யோசனை வரும் சார். பயணம் பண்றப்ப யோசனை அருவி மாதிரி கொட்டும். ஆமா, இரவு நேரத்துலயும் அவங்களுக்கு யோசனை பயங்கரமா வரும். இவர்களிடம் பெரிய குற்றம் என்றவென்றால், ஒரு பேனா எடுத்து இந்த பாயிண்ட் நல்லா இருக்குன்னு எழுதும்போது வேற பாயிண்ட் எழுது. ஐயோ, ஒரு விஷயத்தை முடிக்கும். நம்ம ஒரு பேங்க்குக்கு போகலான்னு எடுத்து எழுதும்போது பேனா கீழே இருக்கும், இவங்க வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஏடிஎம் கார்டை தொலாவ போய் வேற எதையோ எடுத்து வேலை மாறி திடீரென தங்களுடைய மாற்றங்களை இவர்களுக்கே தெரியாமல் ஈஸ்வர புத்தி லயம் படைத்தவர்கள். இன்ட்யூஷன்னா என்னங்க? இந்த மீனராசிக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா இன்ட்யூஷன் அழகா வேலை செய்யும். இவர்களுக்கு கனவு பலிதம் 100%. 100% இருக்கும். கனவு பலிதம் அப்படியே வரணும். இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு மனசுல, என்ன தெரியுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இது இப்பத்தானே வந்துட்டு போனோம், இந்த நினைவாற்றல் இவர்களுக்கு தொந்தரவு செய்யும். ஏற்கனவே இந்த வயசே 13, அது வரைக்கும் அந்த ஊருக்கு அவங்க போனதே இல்லை. ஆனா அங்க போனோடனே இவங்க என்னன்னு, ஏற்கனவே அப்பா நம்மளை கூப்பிட்டு வந்தாராம், ஏண்டாடி அப்படின்னா அப்பா திட்டுவார், டே நானே இப்பதான் வரேன், உடனே எப்படி கூப்பிட்டு வரேன். ஆனா அந்த சூழ்நிலை என்ன, இவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல், ஏன்னா காலபுருஷனுக்கு 12ங்க, அதனால பிரபஞ்ச ஆற்றல் இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாவே கொடுத்த வரம். 4 to 6 பிரபஞ்சம் நேரமே மீனராசி நேரம் தானே சார். அதனால அந்த மாதிரி அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரும். இவர்கள் பெரும்பாலும் ஜோதிடம், அறிவியல், ஆன்மீகம் எல்லா துறைகளிலும் பறந்து விரிந்திருப்பார். எல்லா துறைகளிலும். மீனராசிக்காரங்க மேக்சிமம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுல 2 பேர் இருப்பாங்க. எல்லா துறைகளிலும், டீ போடுறது அதுல 2 பேர், காஃபி, இப்போ நீங்க என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயான்னு கேட்டா
காஃபி டீ எதுனாலும் ஓகே. அந்த ஒரு பரஸ்பர மனநிலை இவர்களுக்கு இருக்கும். அப்புறம் இவங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை, ஃபோட்டோ எடுக்கிறதில் ஆர்வலர்கள். விதவிதமாக தன்னை ஃபோட்டோ எடுத்து தன்னைத்தான் ரசிக்கும் தன்னை ரசிப்பாங்க. என்னமோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ ஒன்றை ரசித்தாதான் உலகம் ஒன்றை ரசிக்கும்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இவர்களே ரசித்துக்கொள், ஏன்னா சுக்கிரன் உச்சமா இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் ரசித்துக் கொள்வார்கள். ஆடைகளுக்கு செலவுகளை இருந்தாலே இவர்கள் எதிர்காலத்தில் ஒரு வீடு வாங்கும் அளவிற்கு ஆடைகள் வாங்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கான்சியஸான ஒரு நல்ல நபர்கள். மீனராசிக்காரங்க மட்டும் சாமி பாதி வயசுக்கு மேலே ஒரு 80% மீனராசிக்காரங்க ஜெயிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை தொடங்குறதே ஒரு 40-45 தொடங்க ஆரம்பிக்குது. இது என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, உண்மையாகவே உங்களுடைய கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவிஞர் சொல்லுவார், 40 வாழ்க்கை துவங்குகிறது. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகிற வீடு, புதன் நீச்சமாகிற வீடு. இந்த புதன் நீச்சம் என்ன பண்ணிடுதுன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறது ஒன்று. இன்னொன்று, இவர்களுடைய 2ஆம் அதிபதி எங்கே இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பக்கத்திலேயே வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு 25-30 சாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க பின்னாடி விழுந்துடுறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட இந்த மீனத்தோட சிம்பல் பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் இன்னொரு மீனை சாப்பிட்ற மாதிரி இப்படி தான் இருக்கும். அந்த மீன் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் நினைவாற்றலால் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 40க்கு மேலே வெற்றியாளர்கள் அதிக பேர் இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிற இந்த 2ஆம் அதிபதிங்கிறது செவ்வாய் எங்கே இருக்குன்னு உங்களை பார்த்துக்கணும். ஆமாம், இது கொஞ்சம் பின்னாடி தள்ளி போச்சுன்னா உங்கள் லைஃப் பின்னாடி ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். முன்னாடி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, பின்னாடி கழட்டி விட்டுருக்கு. கரெக்ட். ஏன்னா அது 12ஆம் அதிபதியாகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதனால் முன்னாடியே செவ்வாய் இருக்கிறத விட, எனக்கு தெரிந்தவரை மீனராசியில் பிறங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 பேர் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னா, குரு இருக்கார். அதாவது உங்கள் பாலிசியில் சொல்லணும்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ குரு, சனி, புதன் இந்த கிராப்பில் வர 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 இவர்கள் பெரும்பாலும் குரு திசையில் பிறப்பாங்க, இல்லாட்டி சனி திசையில் பிறப்பாங்க, இல்லை புதன் திசையில் வருவாங்க. இந்த புதன் திசை வரும்போது 7ஆம் அதிபதியை கடந்து வரும்போது சுக்கிரன், செவ்வாய், குரு அழகாக போயிடுவாங்க. அதனால் இவங்களுடைய வாழ்க்கை, எனக்கு தெரிந்தவரை உங்களுடைய கருத்து, 40 வயதுக்கு மேல் இவர்கள் வெற்றியாளர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. 40 வயது வரை போராடுகிறார், போராடி பாடம் நிறைய கற்றுக்கிறாங்க. இவர்கள் அதான் காலப்புருஷப்படி இவங்க 12ஆம் இடமா இருக்கிறனால 40 வயதில் இவர்களுக்கு 90 வயது அறிவு இருக்கு. அதே மாதிரி புதன் அது நட்சத்திரத்திலே நீச்சம், வேற எந்த கிரகமும் அது நட்சத்திரம் நீச்சமாகாது. புதன் மட்டும்தான் ரேவதியில நீச்சமாகுது. அது அப்புறம் அங்க குரு இருக்காரு, அங்க சுக்கிரன் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறனால பாதகாதிபதி நீச்சமாவது திருமணத்தை எப்படியும் சமாளிச்சு கொண்டு போயிடுவாங்க. நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள், சுவை அவங்களுக்கு அந்த நகைச்சுவை காமெடி நிறைய ஒரு வீட்டை கலகலப்பாக வச்சுக்குவாங்க. ஒரு குழந்தைகள் பேசினா கூட அதை தட்டி கொடுத்து அழகாக கொண்டு போவாங்க. சிறிய குழந்தையாக இருந்தால் கூட மரியாதையாக பேசுவார்கள். நிச்சயமா. ஒரு குட்டி குழந்தைக்கு வாங்க தங்கம் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்காக பெரிய மனுஷன் அவருக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. அப்புறம் முதுமையை ரசிப்பவர்கள். ஒரு வயசானதுக்கு அப்புறம் எந்த முதியவரையும் பார்த்து பஸ்ஸில் ஒருத்தர் எந்திரிச்சு இடம் கொடுத்தா அது மீனராசிக்கு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இந்த மீனராசிக்காரவங்க உழைப்புன்னு சொல்லிட்டு குடும்பத்தை, அதனாலே சன்னியாசின்ற மாதிரி சொல்லுவாங்க, குடும்பத்தை அதிக நேரம் கவனிக்க மாட்டாங்க. ஆமாம், இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அவர்கள் அந்த செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. அவர் காலப்புருஷம் ஒன்றா இருக்கிறனால உழைப்பு. அங்கே வேற சனி நீச்சமாக இருக்கிறனால அந்த உழைப்பு. இந்த கர்ம வினை, இந்த பிரச்சனை தீர்வதற்கு திருமெய்ச்சூர்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. நீங்க லலிதா சகஸ்ரநாமம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம், இப்ப போடவும் போறோம். அந்த லலிதா சகஸ்ரநாமம் உருவான ஊரே அதுதாங்க. அதாவது அந்த அற்புதமான திருமெய்ச்சூர் ஸ்தலத்தை ஒருத்தர் மிதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி. மேகநாத சுவாமி லலிதாம்பிகை திருத்தலம். இந்த திருத்தலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம், சாமி நிறைய கோயில் இருக்கு, ஏன் நீங்க இந்த கோயிலை சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த கோயில்ல ஒரு விசேஷம், எந்த சுவாமிக்காவது தங்கத்துல கொலுசு போட்டு பார்த்துருக்கீங்க? தங்கத்துல நம்ம ஆளுகளே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போடக்கூடாது. இந்த தெய்வம் ஒரு பக்தையின் கனவில் தோன்றி, ஏம்மா எனக்கு தங்க கொலுசு போட்டு விடுமான்னு. இந்த அம்மா போய் பூசாரிட்டு சொன்னா, ஏமா போமா சாமிக்கு வெள்ளி கொலுசே போடலன்னு இருக்காங்க. இந்த அம்மா தொந்தரவு தாங்க முடியாமல் மறுபடி போய், இல்லைங்க இந்த மாதிரி கனவுல வருதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொன்னேன் இல்லையா கனவு பலித்தமாகும்னு. அந்த பூசாரி தொல்லை தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காரு, சாமியினுடைய அந்த கால்கள் இருக்கு இல்லையா,
அந்த கால்களில் அபிஷேக பூஜைகள் பண்ணி 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 கால் கொலுசு மாட்டக்கூடிய அந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அது மூடி இருக்கு. அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆமாம்மா அப்படி. சரி, கோயில் கணக்குகள் எடுத்து பார்த்தா தங்க கொலுசு இருக்கு கோயிலுக்கு சாமிக்கு. அப்புறம் அதை போட்டு எடுத்து இப்பயும் சாமிக்கு அந்த பூஜை உண்டு. இது 12ஆம் இடம். கொலுசு, செப்பல், கால், பாதம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. பெரும்பாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சாய்பாபாவை வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து இந்த சாய்பாபாவோட பாதம் பார்த்துருக்கீங்களா? பாதத்தை சாய்பாபா, காஞ்சி பெரிய மகா பெரியவர் எல்லா பாதமும் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று இருக்கும். அந்த பாதம் இருக்கும். பெரும்பாலும் மீன் வளர்த்துவாங்க. வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஆசை, அந்த மீனை பார்க்குறது ஒரு ஆசை. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள். அவர்களுக்கு திருமெய்ச்சூர் சென்று வந்து லலிதாம்பிகை தரிசனம் செய்தால் போதும். வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வர்றது நல்லது. இல்லை என்றால் லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்பது ஒரு பெரிய விஷயம். இந்த கோயில் வந்துங்க, இந்த கோயிலை பற்றி பேசணும்னா தனி எபிசோடு வேணும். இந்த கோயிலில் அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. இந்த கர்மான்னு சொன்னீங்களே, இதுக்கு காரக கிரகம் யாருன்னு சொல்லுங்க? சூரியன். அவர் தான். ஏன்னா தந்தை தானங்க எல்லாமே. நீங்க பாருங்க, பிதுருளி கர்மான்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த கர்மத்தை இயக்கக்கூடியவர் சனி பகவான், கர்மாவை விதைக்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரியன் இந்த ஸ்தலத்தில் வந்து சாப விமோச்சனம் பெற்றார். அதுதான் இந்த தலத்தோட பெரிய பிரச்சனை. அப்புறம் இந்த ஸ்தலத்துல நிறைய பேர் பிறந்திருக்காங்க. சுக்ரீவன், வாலி, யமன், இந்த மாதிரி நிறைய சூரியனுடைய பையங்கள்லாம் இங்கே பிறந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் சூரியனினுடைய தோஷத்தை நீக்கிய திருமெய்ச்சூர். ஏன்னா உங்களுக்கு எந்த வழியில கர்மா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வழி தான். ஒன்று தாய் வழி, இல்லாட்டி தந்தை வழி. கேது, ராகு. ஆமாம். அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு பொது எதிரி சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கே இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம், அல்லது அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் சூரியனை பார்த்துருக்கியாப்பான எல்லாரும் ஆமாம்பாங்க. அந்த சூரிய பகவானுக்கு ஒரு தோஷம் இருந்து விலக்கிய ஸ்தலம் என்றால் நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, போயிட்டு வந்தாலே சரியாயிடும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த திருத்தலம் திருமெய்ச்சூர் ஸ்தலத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு மேகநாத சுவாமி, அருள்மிகு லலிதாம்பிகை தரிசனம் செய்தால் அற்புதமான மேன்மைக்கு வந்துடுவாங்க. சூப்பர் சாமி, சூப்பர். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்கள். நன்றியா, நன்றி.